நிமிர்ந்திரல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நிமிர்ந்திரல் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய பிரபலங்களுடைய நேர்காணலை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய பிரபலம் கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு பி டி செல்வகுமார் அவர்கள், திரைப்பட இயக்குனர். இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான அடையாளம் நடிகர் விஜய் அவர்களிடம் நீண்ட காலம் பிஆர்ஓவாக இருந்தவர். அவர் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அவரிடம் கேட்பதற்கும் பேசுவதற்கும் நிறைய இருக்கிறது. விரிவாகவே பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் நீண்ட காலமாக விஜய் அவர்களோட தொடர்பில் இருந்தவர். கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளுக்கு மேலாகவே அவரோட பிஆர்ஓவும் இருந்தவர். அவரோட முதல் படத்திலிருந்து ஒரு வெற்றியாளராக விஜய் அவர்கள் உருவெடுத்தது வரையும் பயணித்தவர். இது எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமாக புலி படத்தோட தயாரிப்பாளர். இவ்வளவு நீண்ட காலம் விஜயோட பயணித்தவர்கள். கரூர் சம்பவம் தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு ஒரு எதிர்மறையான பெயரை பல இடங்களையும் உருவாக்கியிருக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு விவாதம் என்னென்னா, 2ஆம் கட்ட தலகர்த்தர்கள் இல்லை அவர் கூட அப்படிங்கிறாங்க. நீங்களாம் ஒரு காலத்தில் விஜய்க்கு தூணா பக்கத்தில் நின்னவர். இன்றைக்கி நீங்கள்லாம் ஒதுங்கி இருக்கீங்களா அல்லது ஒதுக்கப்பட்டு இருக்கீங்களா? என்ன சார் இவ்வளோ பெரிய இடைவெளி உங்களுக்கும் இருக்கும்? இது ஒதுக்கப்பட்டோம்மா ஒதுங்கியிருக்கீங்களாங்கிறத விட சார், எப்போவுமே ஒரு காலகட்டங்கள் வளர வளர, ஒரு நடிகர் வளர வளர அந்த நேரங்களில் சில பலசாலிகள் தேவைப்படுவாங்க. இப்போ பாரத போரில் கௌரவர்கள் அவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்ச பிறகும் அவங்களுடைய அசால்ட்னஸ் தான், ஒரு துரியோதனன் எடுத்த சரியான முடிவுகள் சரியாக இல்லாதனால தான் அந்த பாரத போரில் அவங்க பின்னடைவை சந்தித்தாங்க. இப்போ இவருக்கு விஜயை பொறுத்த மட்டும் எங்கேயோ போயிட்டார். மிகப்பெரிய ஒரு இந்தியாவிலே ஒரு செல்வாக்குள்ள நடிகர் ஆகிட்டார். அவர் ஒரு வசூலில் மிகப்பெரிய முன்னணி இடத்துல இருக்கிறாரு, நல்லா வளர்ந்துருக்கிறாரு. இந்த நேரங்களில் அவங்களுடைய தந்தையாரெலாம் அவங்க கூட இல்லைங்கிறது எங்களை போன்றவர்களுக்கு வருத்தம். நாங்கள்லாம் ஆரம்ப கட்ட புள்ளியில் வந்தவங்க. அவர் போராடுற காலகட்டத்தில் முதல் போராட்டங்கள் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த் சார், சத்யராஜ் சார், பெரிய பெரிய ஜாம்பான்கள் இருக்கிற நேரத்தில் விஜய் முதல் நாளைய தீர்ப்பில் வரும்போது நாங்கள் போராடுறோம். அவருடைய ஆல்பங்களை எடுத்து கொடுக்குறோம், பத்திரிகையில் செய்தி போடுறதுக்காக நாங்கள் போராடி இருக்கோம். நிறைய நல்ல படங்கள். விஜய் பேச மாட்டாரான்னு பத்திரிகைகள் காத்திருக்கு. அன்னைக்கு ஆரம்ப காலத்தில் படங்கள்லாம் போட மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும், குமுதத்துலலாம் தகர டப்பா மூஞ்சின்லாம் எழுதிட்டாங்க. அதில் சண்டைலாம் போட்டிருக்கோம். ஒரு சேலஞ்சு எடுத்து ஒர்க் பண்ணோம். அவங்க அப்பாவும் சரி, நாங்களும் சரி. நான் உண்மையிலே அவருக்காக ஒரு பெரிய பலசாலி. அப்போ நான் ஒரு பெரிய எடிட்டராக இருந்தேன். ஒரு பத்திரிகையில், ஜெமினி சினிமா பத்திரிகையில் எடிட்டராக இருக்கும்போது நான் அவங்க கூட ஜாயின் பண்ணுறேன். இப்போ நம்ம சேர்ற இடம் அவங்க வலுவாகணும், அவங்க பெரிய ஆளாகணும்னு நம்ம தென்னகத்திலேருந்து போனவன். அந்த துணிச்சலை உண்டு, கோபம் உண்டு, அவங்களுக்காக உழைக்கணுங்கிற அந்த அதிகமாக உழைக்கணுங்கிற ஒரு ஆற்றல் நம்மகிட்ட உண்டு எப்போவுமே. அது நீங்கள் எங்கே கேட்டாலும் சினிமா துறையில் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள்லாம் உண்மையிலே உழைச்சோம். அப்போ அவருடைய வளர்ச்சி டைமில் சார் பலரும் இப்போ ஒரு பருந்து எப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு குஞ்சுகள் அழகாக இருக்கும்போது தான் பருந்து மேலேருந்து பார்த்துட்ருக்கோம். அந்த குஞ்சுகளை தூக்கலாமா, அந்த கோழியை தூக்கிடலாமாலாம் நினைக்கும். இந்த நேரத்தில் தான் சார் நிறைய பேர் உள்ளே வராங்க. புதுசாக வராங்க சார். புதுசாக வரவன் அங்கே உண்மையிலே உழைக்கிறவனுக்கும் புதுசாக வரவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அவங்க எப்படி ஆத்மார்த்தமாக இருக்கும், அது ஒரு பலனை எதிர்பார்த்து வந்தது. ஒரு பலனை எதிர்பார்த்து. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், இதில் நம்ம ஒளிவு மறைவெல்லாம் வச்சு பேச வேண்டாம். இப்போ ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்தாருன்னா அவர் ஒரு விசிகாவில் இருந்தவர், நம்ம திருமாவளவன் கூட இருந்தவங்க, திமுகவில் இருந்தவர். அவர் அரசியல் அடுத்த கட்டம் ஏதாவது கிடைக்குமா? இப்போ விஜய் புதுசாக வர்றாரு, ஏதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒரு கண்ணோட்டம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். ஆனால் உண்மையிலே அவர் வளர்க்கணுமா, உண்மையிலே அவர் எப்படி இருப்பார்? இப்போ நாங்கள்லாம் ஒரு 100 மீட்டிங் போட்டிருப்போம் சார். அப்போமெல்லாம் எந்த செலவுகளும் கிடையாது. ஏதோ ஒரு ப்ரொடியூசர் தர பணங்களில் வச்சு, இப்போ பொள்ளாச்சிலையா நண்பன் படம் ஷூட்டிங் நடக்கும், அங்கே ஒரு மாநாடு போட்டுருவேன். அவங்ககிட்ட காசு வாங்கி விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது, உதாரணத்துக்கு சொல்ல போனால் வேலாயுதம் ஆடியோ மதுரையில் பண்ணுவோம்னு சொல்லி ஆஸ்காரை வீட்டை ஒரு 2 லட்ச ரூபாய் வாங்கி அங்கே மாநாடே நடத்துகிறோம். 5 பைசா விஜய்க்கு செலவு கிடையாது. அங்கே எந்த பிரச்சனையும் நடந்தே கிடையாது. நேரே ஒரு சிஎஸ்சி கிரவுண்டில் அவங்கக்கிட்ட போய் இப்போ இலவசமாக இடத்த வாங்குறேன். அந்த சர்டிஃபிகேட், அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு அப்படியே போய் கமிஷனர்கிட்ட பெர்மிஷன் வாங்குறேன். ஒரு சிக்கலும் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. நாங்கள்லாம் நல்லா. நீங்கள் சொன்னதில் மிக முக்கியமான விஷயம் சார், இந்த செயல் வடிவம் இருக்குல்ல சார். நீங்கள் ஒரு மைதானத்துக்கு அனுமதி வாங்குறீங்க, அதை வைத்து அப்படியே கமிஷனர்கிட்ட போய் இடத்துக்கு அனுமதி வாங்குறீங்க. இந்த மாதிரியான ஒர்க் செய்கிறதுலேயே அங்கே பெரிய பின்னடைவை பார்க்க முடியுது சார் இன்றைக்கி இருக்கிற விஜய் கட்சியில். நீங்கள் கரூர் சம்பவம் நடக்குது, விஜய் போயிட்டாரு, ஓகே, அவரை கூட விட்டுருங்க. 2ஆம் கட்ட தலகர்த்தர்கள் கூட அங்கே கூட இல்லை. பி டி செல்வகுமார் மாதிரியானவங்க இருந்திருந்தால் அந்த சூழலை எப்படி கையாண்டிருப்பாங்கன்னு நீங்கள் பேசு பொருளாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? சார், நிறைய பேர் என்கிட்டே பத்திரிகையாளர்களுங்க எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ உங்களை மாதிரி உள்ளவங்களாம் என்ன திட்டமிடுதல், என்ன வேகம், ஒரு தூங்க மாட்டீங்க. இப்போ லிஸ்ட்டு பேப்பரில் கையில் வச்சுட்டே இருப்பேன். இந்த இடத்துக்கு எவ்வளோ இடத்துல எவ்வளோ இருக்க முடியும், எத்தனை கிலோமீட்டர் டிராஃபிக் இருக்குது, எந்த டிராஃபிக்கை எங்கோடி இருந்து மாற்றினா நல்லாயிருக்கும், டிராஃபிக் போலீஸ் அவங்ககிட்ட எப்படி கன்சல்ட் பண்ணலாம், மற்ற கிரைம் போலீஸுக்கிட்ட எப்படி இது பண்ணலாம், மக்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்தால் அடுத்த மாற்று வகை பாதைகள் எங்கே எப்படி கொடுக்கலாம், இதெல்லாம் நாங்கள் திட்டப்படுவோம் சார். நம்ம மேலாண்மை ஆல்ரெடி படிக்கையில் கோல்டு மெடலிஸ்ட் மேலாண்மையில்
எக்கனாமிக்ஸில் கோல்டு மெடலிஸ்ட் சார், மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில். இவ்வளவு படிப்புகளை படித்து ஏழை எளிய மக்கள் கூட உழைச்சிட்டு ஒரு வறுமைனா என்ன, கஷ்டம் என்ன, துன்பம்னா என்ன, நடுத்தர மக்களின் கஷ்டம் என்ன, ஏழை மக்களின் இதெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஒரு வழி கிடைக்காத கடவுளை இந்த நாட்டில் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு நமக்குலாம் வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினச்சி ஒரு விஜய்கிட்ட போயிடுறோம். அவர்கிட்ட போய் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பண்ணால் சுகபோக ஒரு குரூப் இப்படி வரும்போது இப்போ எங்களை மாதிரி உள்ளவங்க இப்போ எஸ்ஏ சந்திரசேகர் வெளியே போகிறாரு. போன பிறகு ஏதோ ஒரு காரணங்கள் வரோம் சார். எப்போ வேணாலும் 100% நல்லா நடக்காது சார். 100% உண்மையாக இருக்காது. இந்த தெரியாமல் இந்த ஏதாவது சொல்ல தற்குறிகள் அதெல்லாம் உண்மை தான். எதையாவது ஒன்று கமெண்ட்டுக்காக போடுறது அனலைஸ் பண்ணணும். இப்போ சுவாமிநாதன்னா நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய வியூ என்ன, உங்கள் பாயிண்ட் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் பக்குவமானவன். கண்டிப்பாக நான் எதுவுமே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட மாட்டேன், என்னை பற்றி மட்டும் அப்படி நினைக்கிறவங்க நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. சுயநல ஒரு கும்பல். இல்லை, விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் சார், உச்சத்தில் இருக்கார். அவர் இதெல்லாம் வந்து அவர் உணர மாட்டாரா? அது எந்த இடம் தடுக்குது அவர் உணர்றதுல? இது மனிதனுடைய மனநிலை சார். அதாவது சார் நான் இது என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா பிடி செல்வகுமார் அவர்கள் நாளைய தீர்ப்பிலிருந்து தொடங்கி நீங்கள் அங்கே இருந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு புலிங்கிற ஒரு படத்தை இந்த சினிமா வரலாற்றில் இதுவரை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு மேனேஜருக்காக ஒருத்தர் படமே பண்ணி கொடுத்தாங்கங்கிறது. இவ்வளோ தூரம் ஒரு நம்பகத்தன்மை பெற்ற பிடி செல்வகுமார் அவர்கள் இன்றைக்கி ஒதுங்கி இருக்கீங்க அப்படிங்கிறத நினைக்கிறப்ப ஏன் விஜய் வந்து இந்த மாதிரியான நபர்களை மிஸ் பண்ணுறாருங்கிற கேள்வி வருதில்ல சார்? அதான் சார் அது அவர் விஜயை பொறுத்த மட்டும் ஒரு கஷ்டம் இல்லாமல் வளர்ந்த பிள்ளை சார். ரொம்ப தான் சொல்கிறேன், நம்ம அடி போட்டு டீ கடையில் சில்வர் ஸ்பூன், ஆமாம், டீ கடையில் இருந்து ஒரு விவசாய பிரச்சனைகள், ஒரு கஷ்டங்கள், நஷ்டங்கள், துரோகங்கள், திருட்டுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும் சார். அடிப்பட்டு வந்தார். இப்போ எம்ஜிஆர்லாம் ஏன் அவ்வளோ பக்குவப்பட்டு இருந்தார்? அத்தனையும் பார்த்துட்டாரு. அசிங்கப்படணும் சார், தோக்கணும், அடிப்படணும் சார், அவமானப்படணும். இதெல்லாம் பட்டு ஒருத்தன் வாரான்னு அவன் தான் தலைவனாக இருக்க முடியும் சார். அது எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், நீங்கள் பாருங்கள், அத்தனையும் பட்டுட்டு வந்தவங்க. ஜெயலலிதா அவங்களா இருக்கட்டும், அவமானப்பட்டிருக்காங்க. விஜய் எப்படி படலையே? அப்போ அதுக்குள்ள ஆள் கிடையாது. நம்ம இனி அந்த வலுவானவங்க யார், நமக்கு சொல்லித்தரவங்க யார், நம்மளை வழி நடத்துகிறவங்க, ஒரு நல்ல சுத்தமாக வழி நடத்துகிறவங்க யார்? அப்போ அதுக்கு அவங்க அப்பா பலசாலி. நான் இப்பவும் உண்மையாக சொல்கிறேன், அப்பா வந்து நிர்வாகம் கண்ட்ரோல். அவர் விஜயகாந்தியை செதுக்கினவர், அந்த நிர்வாகம் தெரிஞ்சவர். நான் இப்போ எனக்கு 2 வாரம் ஒன்று தான். எனக்கு நடிகர் விஜயும் ஒன்று தான், அவங்க அப்பா டைரக்டர் சந்திரசேகரும் ஒன்று தான். ஆனால் யார் பலசாலின்னு எனக்கு உண்மை தெரியும் இல்லையா? பலசாலி சந்திரசேகர் தான். அப்போ பலசாலி எடுத்துட்டீங்கன்னா 4 தூண் பலசாலிகள் இருக்க, 4 தூண்ல 2 பிடிங்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்தரத்தில் நிற்கும் சார். அந்த சேர் அந்தரத்தில் நிற்கும். அப்போ அந்த பலசாலிகளை திரும்பவும் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ என்ன இருக்குது சார்? எதிர்கட்சியில் இருக்கவனே ஒருத்தன் நம்ம திறமையாளன் நல்லவனாக இருந்தால் அங்கே போய் தூக்கிட்டு வரக்கூடிய காலங்கள் இது. அப்போ இதை கூட சொல்லி இந்த இடத்துல நான் இன்னொரு கேள்விக்குள்ள வந்துடுறேன் சார். நீங்கள் இப்போ அண்மையில் கூட தொடர்ச்சியாக பல்வேறு மக்கள் பணிகள் கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளுக்கு மேலவே, நீங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலவே குமரி மாவட்டத்தில் பல்வேறு பணிகள் செய்கிறீங்க. அண்மையில் கூட ஒரு 32 குளங்கள் தூர்வாரி இருக்கீங்க. இதுவரை 30க்கும் அதிகமான அரசு பள்ளியில் கலையரங்கங்கள் கட்டி கொடுத்துருக்கீங்க. இப்படி நிறைய சமூக பணிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் சொந்தமாக ஒரு கட்சியும் வச்சிருக்கீங்க, கலப்பை மக்கள் இயக்கம்னு நடத்திட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களை மார்க் பண்ணி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணாங்கன்னா, அண்மையில் உங்களுக்கு கல்விச்சம்மல் விருது கொடுத்தாங்க. நாளைக்கு கூட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆருக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு கூட்டத்தில், அனைத்து கட்சி கூட்டத்தில் உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஆமாம், திமுகவே உங்களை அணுகிற மாதிரி தோணுது இது. ஆனால் நீங்கள் இவ்வளவு காலம் உழைத்த விஜய் தரப்பு இன்னும் உங்களை அணுகலையே. ரெண்டையும் நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக பொருத்தி பார்க்க வேண்டிய இடமும் இருக்குல்ல? அதுதான் சார். இப்போ என்னன்னா, எம்ஜிஆர் காலத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் யார் பலசாலி நல்லவன் யார் பிடி தூக்கிட்டு வாப்பார். கலைஞர் என்ன செய்வார்னா, அண்ணா திமுகவில் யார் பலசாலி தூக்கிட்டு வாப்பார். இப்போ உதாரணத்துக்கு போனால் இப்போ இருக்க 5 மினிஸ்டர் யார்? அண்ணா திமுகவில் உள்ளவங்க சார். அது மினிஸ்டர் ரகுபதியாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், தங்க தமிழ் செல்வனாக இருக்கட்டும், நீங்கள் பழைய நம்ம அதிமுக எம்ஜிஆர் கூட இருந்தார் போக்குவரத்து துறை அமைச்சர் இருந்த முத்துசாமியாக இருக்கட்டும், ஈரோடு முத்துசாமி, தூத்துக்குடியில் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்தவங்கள திமுகக்காரங்க எடுக்கிறாங்க. ஏன்னா அந்தந்த ஏரியாவில் பலசாலி வேணும் சார். இது நம்ம ஒத்தைக்கு நின்று கம்பு சண்டை போடுறது கிடையாது. ஒரு ஆளை தனியாக நின்று செய்திட முடியாது, மாற்றத்தை உருவாக்க முடியாது. நல்ல அங்கங்கே சந்துக்கு ஊருக்கு ஊர் பலசாலிகளை உட்காரணும் சார். வெறுமனே சாதாரணமாக என் தலைவன் வந்தால் செத்துருவேன், தீ குளிச்சுருவேன், அந்த மூட நம்பிக்கைக்கு உள்ளவங்களெல்லாம் இங்கே தேவை கிடையாது. மக்கள் பிரச்சனை சார், எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, அவங்கள தேர்வு பண்ணணும். அதை திமுக இப்பவும் கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கு என்ன திமுக அரசு மேலே, நான் விஜயுடைய ஆள் தான் சார் இப்பவும். ஆனால் திமுக அரசு மேலே எனக்கு ரொம்ப ஒரு இதில் பாராட்டக்கூடிய இடத்துல இருக்கேன். நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு மீட்டிங் போடுறீங்களா, கரெக்டான டைமுக்கு வரணும் சார். அதை சொல்ல வேண்டியது 2ஆம் கட்ட தலைவர்களுடைய இது. யார் மேலேயும் எதையோ சொல்லதுக்கு அப்படி இல்லை. நீங்கள் வந்து இந்த டைம்னு கேட்டிருக்கீங்க, எல்லாமே ஆதாரங்கள் இருக்குது.
இந்த டைமுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன், ஒரு மணி நேரம் முன்ன பின்ன வரலாம், செய்யலாம் சார். அது ஒரு இது. அதனால் ஒரு அதிகபட்சமாக டைம் ஆகும்போது அதுக்கு வேண்டிய விஷயங்களே, அதுக்கு வேண்டிய முன்னேற்பாடுகள், அதுக்கு வேண்டிய எல்லாமே செய்யணும். அதெல்லாம் நம்ம தவறிட்டோம். நீங்கள் ரொம்ப அழகாக குறிப்பிட்டீங்க சார். விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது பல கூட்டங்கள் நடத்தியிருந்தீங்க. நீங்கள் சொன்னீங்க மதுரையில் வேலாயுதம் மீட்டிங், அப்படி பல கூட்டங்கள் சொன்னீங்க. அங்கெல்லாம் தண்ணீர் வசதி, அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்வீங்கல்ல சார், அது ஏன் இந்த இடத்துல மிஸ் ஆகுறதா பார்க்குறீங்க சார்? அதுதான் சார் அவங்களுடைய அதாவது சார் திடீர்னு அவருக்கு போட்டியா இவருக்கு போட்டியா, ஏதோ அந்த டைமுக்கு ஏற்றபடி நீ பெரிய ஆளா, அவன் பெரிய ஆளாக ஆகக்கூடாது, நீ இவன் பெரிய ஆளாகக்கூடாது, நீ இந்த இதுவே இருக்கக்கூடாது சார். ஒரு போர் இது. இந்த மக்களுக்கு நம்ம வந்து தொண்டாற்றுறதுக்கு ஒரு போர் வந்திருக்கோம். இதில் ஒற்றுமையாக இருக்கணும். அதான் சார் இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், ஒரு சிஎம் அத்தனை வயசாகிடுச்சு, 60 வயசு தாட்டியாச்சு சார். யார்? மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. நான் எதுக்குன்னா அவருக்கு மேலே எனக்கு 1000 முரண்பாடுகள் இருக்குது. இருந்தாலும் அந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் பாருங்கள் சார், சிஎம் நைட்டு வந்துடுறாரு. எங்கேருந்து வராரு? சென்னையிலேருந்து கரூருக்கு வந்து வாரார் இல்லையா? மிட் நைட்டில் வராரு. என் மக்கள்கிட்ட வாரார் இல்லையா? தூக்கம் இல்லைங்கிற தூக்கம் இல்லாத வார்த்தை உண்மையில எப்படி வர முடியும் திடீர்னு? இல்லை, ஆனால் அதையே விஜய் கட்சியினர் ஏன் இவ்வளோ? அதுதான் சார் அந்த மாதிரி 10ஆம் பஸ்ஸில் இந்த மாதிரி அதாவது ஏற்கு மேலே பேசுறது, தவறாக பேசுகிற சித்தரிக்கை. நாங்கள் செய்து தவறு தான், இந்த தவறை நாங்கள் திருத்துவோம்னு சொல்லிடணும். ஒரே வார்த்தையில் முடிச்சுது சார். தவறு நடந்துடுச்சு, எங்களுக்குள்ளே மிஸ்டேக் இருக்குது, எங்களுக்குள்ளே தவறானவங்க இருக்குது, அதெல்லாம் நான் களை எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வரும்னு சொல்ல. அது அவருக்கு மேலே இருக்கக்கூடிய பிம்பத்தை உடைச்சிடாதா விஜய்க்கு? ஒரு ஹீரோ இமேஜ் ஏன் உடைக்கும் சார்? நீங்கள் இவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்கு. எல்லாருக்கும் மனிதர்கள் தானே, எல்லாத்துக்கும். இப்போ நான் எனக்கு தெரியுதுல சார், சொன்ன டைமுக்கு ஏன் வரலன்னு நான் கேள்வி கேட்குறோம் இல்லையா? அதை ஏன் நீ உங்களுக்குள்ள முதலே கேட்கக்கூடாது? டைம்னே சொல்கிறோம் இல்லையா? ஒரு தலைவனே சொன்ன டைமுக்கு வரலன்னா வேறு யார் அங்கே அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பாங்க? அப்போ அதை யார் கரெக்டாக வழி நடத்துறது? அந்த ப்ரோக்ராம் வழி நடத்துகிறவங்க. சார் இவ்வளோக்குள்ளே லேட் ஆகுனா இவ்வளோ பிரச்சனை வரும், மக்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களும் மக்கள் தானே, நமக்கு காவல் காக்கிறவங்களும் மக்கள் தானே, பசியில் இருப்பான், தண்ணி இருக்காது, கூட்டத்துக்குள்ளே நெரிசலில் எவ்வளோ வெயிலுக்குள்ளே எவ்வளோ சிரமங்கள் இருக்குது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்ல சார். தலைவனுக்கு தெரியணும், தலைவனுக்கு தெரியணும், கூட இருக்கவங்க சொல்லிக் கொடுக்கணும் சார். இப்படியே போச்சுன்னா விஜய் கட்சியினுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க சார்? உங்களை போன்ற ஏற்கனவே அங்கே இருந்த முன்னவர்களை பயன்படுத்தலை, எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் உட்பட, எஸ்.ஏ. சந்திரசேகர் சார், பி.டி. செல்வகுமார் சார் போன்றவர்கள் ஆளுமைகளை மீண்டும் விஜய் பயன்படுத்தவே இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய நபர்களோட தேர்தலை சந்தித்தா விஜய் கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு அவரோட இருந்தவராக மதிப்பீடு செய்வீங்க? இல்லை, அவர் மாறணும். இன்னும் திறமையாளர்கள் அவங்களுக்கு இப்போமெல்லாம் அவங்களுக்கு இப்போ அவங்கள நெறிப்படுத்தணும் சார். அதாவது முதல்ல தொண்டர்களை நெறிப்படுத்தணும். அடுத்தால வந்து அங்கங்கே ஒன்றியம், இந்த வட்டம், ஒன்றியம், கிளைகள்லாம் இருக்குல்ல சார், அவங்களும் அந்த தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு எப்படி நடத்தணும், எப்படி ஒழுங்கமாக இருக்கணும், எப்படி வந்த ஒவ்வொரு ஏரியாவிலும் வரவங்களை எப்படி அமைதியாக இருக்க வைக்கணும் சார். இது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு, ஒருத்தனை பற்றி ஒருத்தன் குறை சொல்கிறதுக்கு உள்ள இடங்கள் இல்லை சார். அவன் மேலே உள்ள குறையை தீர்க்கறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன். நீயே திரும்ப அதையும் இதையும் அவனையும் கேவலப்படுத்துறதுக்கு, அசிங்கப்படுத்துறதுக்கு வந்திருக்கீங்க. கமாண்டரில் அசிங்கப்படுத்துறது, அவனை கண்டவனை கிண்டல் பண்ணுறது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குக்கு ஒருத்தர் வேணும், ஒரு தலைவன். அதுக்கு தானே வேணும். நீ அந்த கண்ணோட்டத்தோட போயிடுங்க. இந்த நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது? இன்றைக்கி அஜித் கூட பேசியிருந்தார் நேற்று அந்த விஷயத்தை. அஜித் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறப்ப தனிநபரோட குற்றம்னு அதை நம்ம சொல்லிட முடியாது, மக்கள் மேலேயும் தவறு இருக்குது அப்படின்னு அஜித் சொல்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவர் சொன்னதில் ஒரு நியாயமான இது சொல்லியிருக்காரு. அதாவது கூட்டத்தை கூட்டணுங்கிறதுக்காக நீங்கள் தவறு பண்ணாங்க, நல்ல பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு மோகத்தை உருவாக்கி, ஒரு கிளாமரை உருவாக்கி, திட்டமிட்டு பெரிய கூட்டத்தை உருவாக்கி, நான் இப்படி இப்போ நான் பலசாலினி காட்டுறதுக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது சார். அஜித் அவர்கள் இப்படி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு, இன்னமுமே விஜய் அஜித்துங்கிற சினிமா அரசியல் தான் ஓடுதா, அல்லது தமிழ்நாட்டு அரசியல் களம் நோக்கி புரிதல் இல்லாமலே விஜய் கட்சியினர் களமாடுற மாதிரி பார்க்குறீங்க சார்? புரிதலே இல்லை சார். நான் திரும்பவும் சொல்கிறேன் இல்லையா, புரிதல் படுத்தணும். அதனால் அது தப்பு கிடையாது. இப்போ அவன் படம் பார்த்தவன் சார், அவன் படம் பார்த்தவன் விஜய் 100 ரவுடிகளை அடிப்பாருன்னு அவன் படம் பார்த்துட்டு வந்தவன். அவர் பாட்டில் அவ்வளோ ஸ்டைலாக வருவார், சிகரெட் அப்படி தூக்குவார், இப்படி தூக்குவார், அப்படி அடிப்பார். அந்த இடத்துலேருந்து வந்தவன். அதுக்காக அவங்களுக்கு எல்லாருக்கும் அது கிடையாதுன்னு சொல்லலை. அது இல்லாதவங்களை பக்குவப்படுத்தணும். ஓகே, அரசியல்னா என்ன, ஒரு வில்லேஜ்னா என்ன, அங்கே இருக்கிற விஓனா யார், இஓனா யார், அங்கே இருக்கிற தாசில்தார்னா யார், அங்கே இருக்கிற தலையேறினா யார், அங்கேருந்து என்னென்ன விஷயத்தை நம்ம ஒரு கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு தண்ணி இல்லைன்னா என்ன செய்யணும், ஒரு கரண்ட் போனால் என்ன செய்யணும் சார். இதுதான் தேவை அரசியலுக்கு. சினிமா ஒரே படத்தில் இந்த பாட்டில் அழகாக அப்படி சூரிய வம்சத்தில் சரத்குமார் ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிறதோ, அண்ணாமலையில் ஒரே சேங்கில் நான் இப்போ நான் மலடாங்கிற மாதிரிலாம் பண்ணுற அந்த இங்கே ஒரு 0% கூட இங்கே நடக்காது. இந்த கலை யதார்த்தம்லாம் விஜய்க்கு தெரியாமல் தான் களமாடுறாருன்னு நினைக்கிறீங்களா சார்? தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் நடக்கலாம், கூட இருக்கவங்க புரிய வைக்காமல் இருக்கலாம். ஆனால் புரிய வைக்கணுங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். நானும் 10ஆம் பஸ்ஸில் இது நல்லா தான் நடந்திருக்கு, அப்படி பண்ணிடுவேன். இந்த மழுப்புற விஷயம் எனக்கு தெரியாது சார். இனியாவது அதோடைய பார்வை கழுகு பார்வையாக இருக்கணும் சார்.
அவங்க தலைவன் கழுகு பார்வையில் இருக்கணும். சுற்றி இருக்கவன் யார், என்ன செய்கிறான், மாவட்டத்தில் திருநெல்வேலிக்கு அடி, தூத்துக்குடிக்கு அடி, அங்கே எப்போ அடிக்கான், அவன் வட்டார செயலாளருக்கு எங்கே அடிக்கிறான், அவன் உள்ளுக்குள்ளே உள்ளாட்சி இதில் உள்ளவனுக்கு எவனுக்கு அடிக்கிறான், எங்கே இருக்குது, என்ன நடக்குது, இந்த கழுகு பார்வை இருக்கணும் சார் தலைவனுக்கு. இல்லைன்னா இந்த துறைக்கு வரக்கூடாது. இது மக்கள் சார், பாவங்கள் சார், 1000 பிரச்சனைகள் இருக்குது சார். நெசவு தொழிலில் அங்கே பிரச்சனை இருக்குது சார், விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குது சார், பட்டாசு தொழிலுக்கு பிரச்சனை இருக்குது சார். இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்குது சார். ஆமாம். ஆனால் கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்தோடனே ஒரு மாதம் அந்த கட்சியை ஒரு சைலண்ட் மோடில் போயிட்டுட்டு ஒரு மாதம் நாங்கள் வந்து இரங்கல் அமைதியாக இருந்துட்டோம், அதுக்கப்புறம் களத்துக்கு வரோம், 30 நாளுக்கு பிறகு ஆக்டிவ் ஆகுறாங்க. இதை எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்களா, இதை எப்படி பார்க்கணும்? நீங்கள் திரும்ப கேட்க பார்த்தா நான் விஜய்க்கு எதிராக பேசுகிற மாதிரியே இன்னும் கொஞ்சம் அவ்வளோ கமெண்ட் போடுவோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜய்க்கு எதிரானது இல்லை, பக்குவப்படுத்துக்க தான் சொல்கிறேன். நானும் விஜயை நேசிக்கிறதுனால உண்மையை சொல்கிறேன் சார். இப்போ இது எதுக்கு நடந்திருக்கணும், ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம். அவங்கள இப்போ அனிதா வீட்டுக்கு போயிட்டு வந்தார். இப்போ இந்த 40 வீடு நான் என்ன சொல்கிறேன், சார் வாங்க சார் ஒரு கார் எடுங்க, முதல்ல ஒரு ஏரியாவில் 10 இடம் 10 வீடு, நைட்டோட நைட்டு அழகாக போய் அந்த வீட்டுக்கு போய் அவங்களுக்கு என்ன உதவி என்ன செய்யணுமோ நல்லா பக்குவமாக போய் பேசிட்டு இருந்தோம். அடுத்த நாள் ஒரு 10 இருக்குது. துப்பாக்கி சூடு யாருக்கு சொல்லணும் இதை, நீ எதுக்கு இவ்வளோக்கு அனுமதி வாங்கி அதில் பாருங்கள் இவ்வளோ பாயிண்ட்ஸ் கேட்டு எனக்கு தனி நான் போகிற இடத்துல சிக்னல் இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து இது வந்து மன்னர்கள் ஆளுற காலகட்டங்கள் கிடையாது. மன்னராட்சியை ஒழிப்போங்கிறாரு. ஆனால் இப்படியெல்லாம் போகக்கூடாது. நம்ம எப்படி நடக்கணும், நீ தனிநபராக நீ இந்த நாட்டு மக்களுக்கு செய்கிறவன், நான் தனியாக போவேன், மக்களுடைய பிரச்சனை கேட்பேன், அந்த அளவுக்கு நீங்கள் உருவாக்கணும். நம்ம எப்போ பார்த்தாலும் அரசு மேலேயே பழியை போட்டு அரசையே குற்றம் சாட்டி அப்படி பண்ணக்கூடாது சார். இப்போ உங்களால் ஒரு மாற்றம் வருமானு நம்ம நினைக்கிறோம். ஒரு சாமானியர்கள் உங்களால் ஒரு மாற்றம் வரும், நம்ம தலைவன் நம்மளோட வருவான், நம்ம கூட நிற்பான், அந்த இடத்துக்கு நீங்கள் இருக்கிறவங்க அந்த அரசியல் பலத்தை உருவாக்குற இருக்கீங்களா, 2ஆம் கட்டம் 3ஆம் கட்ட தலைவர்களாக நீங்கள் தான் ஒன்று சேர்ந்து அவர் கூட இருந்து அதை திட்டம் வகுக்கிறதே இவங்க தான் சார் வகுக்கணும். சார் இப்போ நாளைய தீர்ப்பு காலத்திலேருந்து இன்றைக்கி நான் தமிழகத்தோட தீர்ப்பு எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஜய் காலம் வரைக்கும் நீங்கள் கூட பயணித்தவர் ஆரம்ப கட்டத்திலேருந்து. இந்த சூழலில் விஜய் திரும்பியும் பிடி செல்வகுமார் போன்றவர்களை பயன்படுத்தணும்னு நினச்சா நீங்கள் மீண்டும் போகிறதுக்கோ அவங்களோட பயணிக்கிறதுக்கோ மீண்டும் அதை பழைய தளபதியாக மாறுறதுக்கோ விருப்பங்கள் இருக்கா சார்? சார் அவர் என்றைக்கும் தளபதியாகணும் சந்தோஷப்படுறதில்ல. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட காலத்துலேருந்து உழைச்சவங்க. அவர் தளபதியாக வரணும், அவர் ஜெயிக்கணும், அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது சார். இப்போ நாங்கள் அவருக்கு எதிரியா சார்? இப்போ ஸ்டாலினும் எனக்கு என்ன உறவா? அவர் கூப்பிட்டோம், நாளைக்கு போகிறோம், அவர் வீட்டுக்கு போகிறோம், கூப்பிட்டுருக்காங்க, ஏன் போகிறோம், நம்ம யாரும் அதான் திரும்ப சொல்லுவேன் சார், நம்ம எல்லாரும் வேணும் சார். நாட்டில் ஒரு மாற்றம் நடக்காத, ஒரு கஷ்ட நஷ்டங்கள் நடக்காதா, இந்த நாட்டில் ஏதாவது செய்ய முடியுமான்னு ஏங்குற தமிழகத்தில் உள்ள முக்கியமான ஆட்களில் நானும் ஒருத்தன் சார். ஏதாவது அதனால தான் இவ்வளோ ஸ்கூல் கட்டியிருக்கேன், இவ்வளோ கலையரங்கம் கட்டி கொடுத்துருக்கேன், இவ்வளோ 32 குளங்களை சுத்தப்படுத்தி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே எவ்வளோ செய்து கொடுத்துருக்கோம். அதாவது மக்களை சார்ந்து ஏதாவது செய்ய முடியுமான்னு துடிச்சிட்டு இருக்க ஆட்களில் ஒரு ஆள். நம்ம எப்படி சார் மிஸ் பண்ண விரும்புவோம்? அங்கே தலையீடுகளும் நம்மளை பண்ண விடாமல் நம்மளை அசிங்கப்படுத்தினாங்கன்னா எப்படி சார் பண்ண முடியும் சொல்லுங்கள் சுவாமிநாதன் சார்? நீங்களே ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. நானும் ஒரு எடிட்டராக இருந்து வந்தவன், எழுத்தாளன். அப்போ நம்மளை உண்மையிலே அதை பயன்படுத்தணும்னு நினச்சி அவங்க பண்ணாங்கன்னா நம்ம நிச்சயமாக போகிறதுக்கு ரெடி. நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கல. நம்மளும் இந்த ஏதாவது ஒரு அதிகாரம் தான் நல்ல இதுன்னு நினச்சிட்டு தானே நம்மளும் இருக்கிறோம். ஏதாவது ஒரு அதிகாரம் கிடைக்காத கடவுளேன்னுட்டு நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அது கிடைச்சா நம்ம இது பண்ணோம். ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கிடணும் சார், புரிஞ்சுக்கிட்டு கூப்பிடணும் சார். இப்போ சுவாமிநாதனோ இல்லை இன்னொரு நல்ல திறமையாளரோ எங்கேயோ இருக்காங்கன்னா அவங்க தான் கண்டுபிடிச்சி அவங்கள இழுக்கணும் சார். மக்கள் சர்வீஸுக்கு அவங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். திறமையாளனா அவங்க விடக்கூடாது சார். ஏதோ ஒரு 4 ரவுடி வீடு தேடி வந்தான், அங்கே வந்தான், இவன் வந்தான், நமக்கு கட் அவுட் வச்சான், பால் ஊற்றினா, அது ஊற்றினா, இது ஊற்றினா, அதெல்லாம் ஊற்றட்டும். ஆனால் அவங்ககிட்ட தகுதி இருக்கோ, அந்த ஒரு தெருவை கட்டமைக்காது அவனுக்கு தகுதி இருக்கா, அந்த மக்கள்கிட்ட அவனுக்கு செல்வாக்கு இருக்கா, அவன் சொன்னால் அந்த மக்கள் கேட்பாங்களா, அவனுக்கு அங்கே ஒரு மரியாதை இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும் சார். சும்மா எவனோ எனக்கு 30 வருஷமாக இருந்தான் அதுக்காக ஒரு கொலகாரனை கொண்டு அங்கே இது பண்ண முடியுமா? ஒரு பொம்பளை பொறுக்கி கொண்டு விட முடியுமா? முடியாது. இது நிர்வாகம். சினிமா வேறு, நிர்வாகம், அதாவது அரசு நடத்துகிற நிர்வாகம் வேறு. இங்கே வல்லவர்கள், நல்லவர்கள், திறமையாளர்கள், மக்களுக்கு பிடிச்சவங்களெல்லாம் அழகாக கொண்டு வந்துடணும் சார். அப்படி ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நம்ம கூட இருந்து நம்ம செய்வோம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சார். விஜய் அவர்களை ரொம்ப நெருக்கத்தில் பார்த்தவர் சார் பிடி செல்வகுமார் சார். மற்ற எல்லாருமே இன்னைக்கு பார்க்க போய் இறந்தவங்க தான் இவ்வளோ பேர் மக்கள் பார்க்கறதுக்கு பெருந்திரளாக கூடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து விஜய் அவர்களோட ஒவ்வொரு நகர்வுலையும் கூடவே இருந்தவர். இந்த கரூர் சம்பவம், 41 பேர் இறப்பு, விஜய் உள்ளபடியே இதை எப்படி அணுகியிருப்பார் சார்? இந்த 1 மாதம் அவர் எப்படி இருந்திருப்பார்னு நினைக்கிறீங்க? இல்லை, விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் இந்த விஷயத்துக்காக அவர் அவர் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டார். இந்த விஷயத்துக்கு அவர் ரொம்ப வேதனை அடைஞ்சிருப்பார். ஏன்னா
அவரை பார்க்க வந்த கூட்டம், அவருக்காக வந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் இப்படி ஒன்று நடந்தது, கண்டிப்பாக வேதனை அடைஞ்சிருப்பார். ஆனால் திரும்ப திரும்ப என்ன சொல்லணும்னா, வேதனை அடைஞ்சதோடு விட்டுக்காம இதுக்கு அவர் நெட்வொர்க் பண்ணணும், பயங்கரமாக மிகப்பெரிய நெட்வொர்க் பண்ணணும். ஒரு மீட்டிங்னா அந்த மீட்டிங்கில் எந்த ஒரு ஆளுக்கு, ஒரு சிறு ஆளுக்கு கூட ஒரு சிராய்ப்பு கூட நடக்காத அளவுக்கு பண்ண முடியும். நான் தான் சொல்கிறேன், 100க்கு மேலே மீட்டிங் நடத்தினவன். ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தால் நீங்கள் வேணால் இப்போ கூட ஃபோன் பண்ணி அவங்க அப்பாட்ட கேளுங்க. எந்த தொந்தரவும் இல்லாமல், யாரையும் இது பண்ணாமல், யாருடைய பணத்தை வசூல் பண்ணாமல், அதை அவ்வளவு டிக்னிட்டியாக நாங்கள் எல்லாம் பண்ணி தான் நான் சார் இந்த இடத்துக்கு அவருக்கு விஜய்க்கு இருக்கிற ரசிகர் மன்றம் கட்டமைப்பு வேறு யாருக்கும் கிடையாது சார் தமிழ்நாட்டில். எப்படி கொண்டு வந்தோம்? சந்திரசேகர் சார் ஒரு தலைமை பீடத்தில் இருப்பார், ஒரு டைரக்டர். அடுத்த கட்டமாக என்கிட்ட சொல்லுவார், சார் இப்படி செல்வகுமார் இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க, மதுரையை கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க, திருநெல்வேலி உங்கள் ஏரியா தானே கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, கேரளாவில் வந்து நம்ம மலையாளிஸ் இருக்கிறவங்க அங்கே கொஞ்சம் அதிகமாக நம்ம இது பண்ணுவோம், அங்கெல்லாம் போய் ஃபங்க்ஷன் நடத்துவோம் சார். புதுசாக போய் படம் ரிலீஸ்னா அந்த வெற்றி விழாவுக்கு அங்கே போய் பண்ணுவோம், அங்கே உள்ள மலையாளிஸை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த ஹெல்ப் பண்ணுறேனுங்கிறது அந்த அதிகமாக ஊட்டி விட்டதே நான் தான் சார். இப்போ நான் எப்படி இங்கே பண்ணுறேன், எனக்கு யார் பேக்ரவுண்ட், ஆனால் நான் பண்ணிகிட்டு இருக்கேன்ல. கண்டிப்பாக இது வந்து விஜய்க்கு உடலே இருந்து அவங்க கூட இருந்து, சார் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம், அதை செய்யலாம், யார் பேக்ரவுண்ட் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி பண்ணதானே செய்தோம். நம்மகிட்ட ஒன்றும் இல்லாத டைமிலே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம உச்சத்தில் இருக்கிறோம். ஆமாம். இப்போ பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை? அப்போ அதை வழி நடத்துகிறவங்க, நெறிப்படுத்துகிறவங்க, கட்டுக்கோப்பாக, அதாவது எதுவுமே ஆசாபாசங்களுக்கு அடிமணியாதவங்க, பியூரிட்டி உழம்பு வேணும் சார். அவன்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக அவனை கூப்பிடக்கூடாது சார். இவன் ரொம்ப நாளாக இருக்கிறான், நம்ம வேறு வழி இல்லை, அவனை போட்டு விடுன்னு அப்படிலாம் போடக்கூடாது சார். இது வேறு. காமராஜர் அப்படி சீர்திருத்த அந்த ஆட்சி நல்லாட்சி பண்ணியிருக்க முடியுமா சார்? 10 ஆண்டுகளில் கிட்ட 2வது இடத்துக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்துட்டார். படிக்காத ஒரு காமராஜர் ஏன் நல்ல திறமையாளர்களை கைக்குள்ளே வச்சுக்கிட்டார். எதிரியாக இருந்தவங்களும் திறமையான கைக்குள்ளே ஈர்த்துக்கிட்டார், காந்த மாதிரி ஈர்த்துக்கிட்டார். திறமசாலிகளை வச்சுருப்பார் கூடல. பக்தோச்சலத்தை கூட வச்சுருப்பார், சுப்பிரமணியத்தை கூட வச்சுருப்பார். நிதி பிரச்சனைனா அங்கேருந்து யார் மற்ற ஸ்டேட்டுகளெல்லாம் ஏதாவது நிதிகள் கிடைக்காத ஸ்டேட்டை கணக்கு பண்ணுங்க போடுங்க அப்படி பாரு, நேர்கிட்ட போய் அந்த ஸ்டேட்டில் கொடுக்கல சார், எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவார். எப்படி சார் பண்ணார்? எத்தனை ஆறு எப்படி சார் வெட்டினார்? இத்தனை அணைகளை எப்படி சார் வெட்டினார்? இத்தனை குளத்தை எப்படி சார் வெட்டினார்? நிதி பற்றாக்குறை டைமில் அவர் ஆட்சி பண்ணது திறமை சார். முழுக்க மக்களை பற்றி சிந்திச்சார், திறமையாளர்களை கூட ஈர்த்து வச்சுக்கிட்டார், நல்லவர்களுக்கு மரியாதை கொடுத்தாரு, திறமையாளர்களுக்கு மரியாதை கொடுத்தாரு. அதனால சார் அந்த 9 ஆண்டு காலம் ஆட்சி காலம் நம்ம நாட்டுக்கு இன்னைக்கு வர பொற்காலம். ஆமாம் சார். இப்போ மக்களோடு மக்களை சென்று சேர்ன அண்ணாவோட கோட்டை பேசுறாரு, மேற்கோள் காட்டுறாரு விஜய். இன்னொன்று, அவர் போகிற கூட்டங்களில் குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்கன்னு தானே அவரே சொல்றாரு. அதை மீறி மக்கள் கூட்டிட்டு வராங்க. இதில் கூட இருக்கிறவங்க என்ன தடுத்துற முடியும்னு பார்க்குறீங்க சார்? சார் இப்போ கூட சொல்கிறேன் சார், ஏன் இப்போ மகாபலிபுரத்துக்கு எப்படி ஏன் வரல எல்லாரும்? ஓகே, மகாபலிபுரத்துக்கு அதான் அறிவிக்கப்பட்டது தானே. ஆமாம், அவர் தானே நடத்துகிறாரு. அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கினாங்களா சார்? சொல்லன்னா எதையாவது சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம இந்த இடத்துல பெரிய கூட்டம் காட்டி நீ கெத்தை காட்டுன்னு நினைக்கும் போது, அந்த அஜித்தோட பாயிண்ட் ஒரு வேலிட் பாயிண்ட். நீ கெத்தை காட்டுன்னு நினைக்கும் போது அதுக்கான பாதுகாப்பு இல்லைன்னா சார் ஒரு நாளுக்கு 2 இதில் நிறைய இடைஞ்சல்கள் வரும். கொஞ்சம் இன்னைக்கு கேன்சல் பண்ணுறதுனால என்ன ஆகிடப்போகுது? நேரத்துக்கு வரணுங்கிறது ஒன்று இருக்குது சார். நேரம் தவறின உடனே அந்த நேரம் தவறும் போது அங்கே இருக்கிற பாதுகாப்பு குறைபாடுகள் எல்லாம் நம்ம அங்கே இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க உடனே விழிப்புணர்வோடு இருக்கணும் சார். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் சிஎம் ஆகணுங்கிற இடத்துல வந்து நிற்கிறீங்க, மக்களை பாதுகாக்கிற இடத்துக்கு வரீங்க. அப்போ எல்லாரும் உங்களை நோட் பண்ணிட்டு இருப்பாங்க, இவர் எப்படி பண்ணுறாரு, அந்த மீட்டிங் கரெக்டாக போடுறாரா, மக்களுக்கு சரியாக எல்லாம் இது பண்ணுறாரா, நல்ல கருத்துக்களை சொல்கிறாரா, அடுத்த கட்டம் அவர் இந்த தேசத்துக்கு ஏதாவது இந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது திட்டங்கள் சொல்கிறாரா. இன்னைக்கு பாருங்கள் சார், இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு சொன்னால் நம்ப மாட்டேங்க சார், 85% ஒரு வேலை இல்லாமல் இருக்கான் தமிழ்நாட்டில். இதை பற்றி எங்கேயா பேசுகிறாங்களா? என்ஜினியரிங் படித்தா நம்ம பையன் என்ஜினியரிங் முடிச்சுட்டா ஏதாவது வேலை கிடைக்கும் செய்யணுட்டு சொல்லி அத்தனை குடும்பம், நடுத்தர குடும்பம் ஃபுல்லாக, ஏழைகள் குடும்பம் ஃபுல்லாக என்ஜினியரிங் படிக்க விட்டுறாங்க சார். நான் ஒரு ஆதங்கத்தோடய சொல்கிறேன் சார். ஏன் வீட்டு பக்கத்தில் கிட்டத்தட்ட 25 இன்ஜினியர் இருக்காங்க சுற்றி, ஒரு 8 தெருவுக்குள்ளே. இந்த இன்ஜினியரிங் முடித்தவன் அவ்வளோட்டையும் கேட்கும் போதெல்லாம் ஒருத்தன் கேட்குறான், பெயிண்ட் அடிக்க போயிட்டுருக்கான். ஒருத்தன் சொன்னால் நம்ம மாட்டேங்க, நைட்டு கன்னியாகுமரி லாட்ஜுக்கு கூர்க்கா வேலைக்கு போகிறான், நைட்டு வேலை இல்லை சாருங்கிறான். அப்போ உங்களுடைய சிந்தனைகள், நான் ஆளுங்கச்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் இதை கேட்குறேன். இந்த படித்தவங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்? இவ்வளோ பேர் படிச்சுட்டு வெளியே வராங்களே என்ஜினியர்கள், நான் அவங்களுக்கு இப்படி வேலை வாய்ப்பை கொடுப்பேன், புதுசாக இப்படி தொழிலை உருவாக்குவேன், இவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க எனக்கு தெரியும் சார். இதை பற்றி தான் சார் பேசணும். அவர் வந்துட்டு அதை பண்ணிடுவார், இவர் போய்ட்டா இப்படி பண்ணிடுவார், இவர் பண்ண அல்வா அவர் கூட்டம் அப்படி சாடி வந்துடுது, வெளிநாட்டுக்காரங்களாம் அவருக்கு வராங்க, பெண் ரசிகர்கள் அப்படி சாடி வந்துடுறாங்க. சரி, வாடி வந்து தலைவன் என்ன செய்ய போகிறான்? இன்றைக்கி எத்தனை பேர் இன்ஜினியர் வேலை இல்லாமல் இருக்கான். நான் வந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன்,
அதுக்கு இப்படி என்கிட்ட திட்டம் இருக்குது சார். ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு வந்துடணும் சார். சும்மா தேவையில்லாத மற்றே பேசி அர்த்தமில்லாத பற்றிலாம் சொல்லி. சரி, இப்போ நீங்களுமே சார் வந்து தொடர்ச்சியாக ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே விஜய் அவர்களோட பயணித்தவருங்கிறத தாண்டி நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. சிக்கலாக இருந்த படங்கள் இரும்புத்திரை உட்பட, விஷால் அவர்களோட இரும்புத்திரை உட்பட பல படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ரஜினிகாந்த் அவர்கள் படங்களும் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. விஜயகாந்த் அவர்களுடைய படங்களும் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. ரஜினிகாந்த், விஜய் எப்படி சார் ஒப்பிடுவீங்க? 3 பேருமே ஒரு அரசியல் கனவு. ரஜினியோட அரசியல் கனவு அது முளைவிடுவதற்கு முன்பே நிறுத்து போச்சு. விஜயகாந்த் களத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தார். இப்போ விஜய் வந்திருக்காரு. இந்த மூவர் அரசியலை திரைத்துறையிலிருந்து நீங்களும் அரசியல் களத்தில் இருக்கிறவங்கிற முறையில் எப்படி மதிப்பிடுவீங்க சார்? இப்போது நீங்கள் 3 பேர் சொன்னீங்க, ரஜினி சார், விஜயகாந்த் சார், விஜய் சார். 3 பேருமே ஆளுமை உள்ளவங்க. தமிழ்நாட்டின் முக்கணிகள்னு சொல்லிடலாம். 3 பேருமே ஆளுமை உள்ளவங்க தான். இப்போ ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப நெகட்டிவ்லாம் கிடையாது. ஆனால் அவரும் ரசிகர்களுக்கு அவ்வளோ ரசிகர்கள், அவருக்காக உயிரை விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள். அவர் அரசியலுக்கு வந்தால் நம்ம அரசியல் பயணப்படலான்னு அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க, செய்யிருக்காங்க. அவரே ரசிகர்களை விட்டுட்டாரோ அப்படிங்கிறது தான் எனக்கு வருத்தம் தான். ஏன்னா அவர் வருவாருங்கிற மாதிரியே கொண்டு வந்து அவங்க பாருங்கள், சின்ன வயசில் இருந்த அவங்க இளமை பருவத்தெல்லாம் ஒரு 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் அவருக்காகவே கூட இருந்து ஒர்க் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு ஒரு திசை தெரியாத ஆடுகள் வழி தெரியாமல் இருக்குமில்ல, அப்படி தான் அவங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் வர நேரத்தில் அவர் நான் அரசியலை விட்டு ஒதுங்குறேன்னு சொன்னது நமக்கு ஒரு வருத்தம் தான். ஆனால் ரஜினியை பொறுத்த மட்டும் அவருடைய சிந்தனை என்னென்னா, நம்மளால் இந்த அரசியலுக்குள்ளே வந்து இந்த மக்களை திசை திருப்பி விட்டுறக்கூடாது, மக்களுக்கு எதுவும் தவறுகள் நடத்தக்கூடாது. முக்கியமான நேரத்தில் அந்த முடிவு எடுத்தார் சார், கோவிட் நேரம். ஆமாம், மக்களுக்கு எதாவது தவறுதல் நடத்தக்கூடாது. மக்கள் இதில் ஏதாவது அரசியலுங்கிறது வந்து பெரிய ஜாமான்கள் இருக்கிறது, அவங்கக்கிட்ட போட்டி போட்டு நம்ம ரசிகர்களை பலிக்கடாக்கிறக்கூடாது, மக்களுக்கு எதுவும் தவறுதல் நடத்தக்கூடாது. அப்படி ஒரு புரிதல் இதிலேருந்து ஒதுங்கிட்டார். ஆனால் என்னுடைய வருத்தம்லாம் என்னென்னா, அந்த ரசிகர்கள் பாவமில்ல, அவங்களை அவ்வளோ நாள் நம்ம கொண்டு வந்திருக்கணுமான்னு என்னுடைய அரசியல் கனவே சிதைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு சரி ஒரு கவுன்சிலர் ஆகலாம், ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆகலாம், ஏதோ ஒன்று ஆகலாங்களான்னு ஏதோ ஒரு திட்டங்கள் வச்சுருப்பாங்களே, அது ஒரு கனவுகளை தகர்க்கிற மாதிரி தானே. அது அவருடைய அரசியல். அப்படி விஜயகாந்தை பொறுத்த மட்டும் நான் உண்மையிலே அவர் வந்து அவருடைய ஆளுமையை பாராட்டி தான் ஆகணும். அவர் வந்து துணிச்சலாக வந்தார், இதை மாதிரிலாம் நிறைய மாநாடுலாம் நடத்தினார், பக்காவாக பண்ணார், அது ஸ்ட்ரென்த்தனாக தான் பண்ணார். விஜயகாந்தை பொறுத்த மட்டும் உதவிகளோ மற்றவங்கள ஏதாவது எல்லாத்தையும் ஒரு கட்டுக்கோப்பாக வைக்கணும், அவங்கள நல்லா வழி நடத்தணும், அதை சரியான பாதைக்கு கொண்டு போய். என்ன காலங்கள் பாருங்கள், அவருக்கெல்லாம் ஒரு நாட்டை ஆள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தனா இந்த நாட்டுக்கு அவரால் நிறைய நல்லது நடந்திருக்கும். அவர் ஒரு நிர்வாக திறமை உள்ளவர். ஏன்னா அவர் சாதாரண அடிப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சாதாரணமாக ரைஸ் மில்லேருந்து தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்தவர். அவருக்கு எல்லாமே தெரியும். நான் அவர்கிட்ட பழகுன்னு நினச்சல. அவருக்கு படமே 5 படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ வந்து பெரியண்ணா முதல் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். சுந்தரபாண்டி. அப்போ வந்து அவருடைய நடவடிக்கைகள், அவர் வந்து பொதுவாகவே ஒரு தலைவனாக இருக்கவங்க வந்து கீழ்மட்டங்களில் உள்ளவங்களை சிந்திக்க தெரியணும் சார். கீழ்மட்டத்தில் உள்ளவங்க அவங்க எப்படி வளரணும், அவங்களுக்கு என்ன உதவிகள் பண்ணணுங்கிற சிந்தனை வேணும். அந்த சிந்தனை விஜயகாந்த்கிட்ட நல்லாவே இருந்தது. அவருக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் முதலமைச்சராக கிடைச்சிருந்ததுன்னா நிச்சயமாக அவர் யாருங்கிறத காட்டியிருப்பார். இந்திய துணைக்கண்டத்துக்கே அவர் யாருன்னு காட்டியிருப்பார். நம்ம நேரம் அவர் உடல்நிலை சரியில்லாதனால அவர் அவ்வளோ ஒரு ஆளுமை உள்ளவர். விஜயை பொறுத்த மட்டும் தான் சொல்கிறோம்லையே, 3 ஊரில் அவருக்கு செல்வாக்கு நல்லா இருக்குது, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டார். இன்றைக்கி ஒரு இளம் ஹீரோங்கிறதுனால பெரிய இளம் தலைமுறையரை அவர் கூடலாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை எப்படி வழி நடத்தணுங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா, கேள்வி கேட்குறீங்களா சார்? கரூர் சம்பவத்து மட்டும் இல்லை, ஆரம்பத்திலேயே இருந்து இப்போ மதுரை சம்பவத்திலேயே நமக்கு ஒரு 3 பேர் உயிர் இழப்பு நடந்தது சார். மதுரையிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எவ்வளோ தூரம்? ஒருத்தன் அங்கே கரண்ட் கம்பியிலேருந்து அடிபட்டு சாகுறான். இப்போ நானாக இருந்தால் வண்டியில் யாருங்க சார், 3/4 மணி நேரம் ஆகும், போய் பார்த்துட்டு போயிடும் சார். இருப்பேன். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை பொருத்தி பார்க்குறேன் சார். இன்னைக்கு அவருக்காக வந்தவங்க இறக்குறாங்க, அங்கே போக மாட்டுறாரு. ஆனால் அனிதா வீட்டுக்கு போகிறாரு. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் இறந்த ஸ்னோலின் வீட்டுக்கு போகிறாரு. அவர் யாரோ மூலமாகவோ ஏற்பட்ட பாதிப்பு நேரத்தில் போன விஜய் தன்னால் ஏற்பட்ட ஒரு பாதிப்புக்கு ஏன் போக தயங்குறதா பார்க்குறீங்க? அதைத்தான் சார், அதை சொல்கிறதுக்கோ அதை கேட்குறதுக்கோ பக்குவம் உள்ள ஒரு, இப்போ அவங்க தந்தையார் இருந்தால் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டார். அந்த நேரம்லாம் உங்கள் தந்தை கூட இருந்தார் சொல்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டார் சார். ஓகே ஓகே, அன்னை சொல்லுங்கனே பாரு, அன்னைன்னு தான் சொல்லுவார், அன்னை சொல்லுங்கனே பாரு, கேட்டார். இப்போ என்னன்னா அவர் எதாவது நினைப்பார், அப்படி அந்த மாதிரி சார் உங்களுக்கு அப்படி இப்படி அது இதுன்னு இந்த பாவலா காட்டுறவங்களே இருக்கக்கூடாது சார். ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படி பண்ணுறவங்கள தான் மயங்கி இருக்காரு. அந்த மாதிரி இது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதை இனி கூட தவிர்த்துக்கலாம், இனி கூட அதை நீக்கலாம். தேர்தலுக்கு 6 மாத காலம் இருக்கு. இல்லை என்ன இருக்குது சார், ஒரு தவறுதல் நடந்தால் தவற திருத்துறையில் என்ன இருக்குது? ஒருத்தன் தவறு, அதாவது ஒரு நெல் வளரணும்னா அங்கே இருக்க களை சில புல்லுகளை எடுத்து தான் சார் ஆகணும். களை எடுக்கலைன்னா அந்த நெல் சரியாக வளராது சார். நமக்கு உங்கள்கிட்ட தரப்போகிறது நாட்டை, இந்த நாட்டு மக்களுடைய உயிரை, இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை. அப்போ இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னா, அங்கே தான் சொல்கிறோம்ல, ஒரு நெல் நல்லா வளரணும்னா அங்கே சில களைகள் எடுத்து தான் ஆகணும்.
நீங்கள் களைகள் எடுக்கலைன்னா அந்த நெல்லை விட அந்த களைகள் உயர்ந்துடும். நீங்கள் சாமானிய மக்கள் வந்து இதே மாதிரி தான் பிரச்சனைகள், சக்கில்கள், அவங்க வளர்ச்சி இருக்காது. ரொம்ப வரும். நீங்கள் உங்களுடைய பேர் வந்து ரொம்ப கெட்ட பேர் ஆகிடும். இதில் இப்போ ஒரு இல்லை, இந்த அரசியல் அவசியம் கிடையாது சார். அரசியல் எதுக்கு? அரசியல் எதுக்கு? செல்வாக்கு இருக்குங்கிறக்காக அரசியலுக்கு வந்துடணுண்ணே செய்யணும் சார். எம்ஜிஆர் எப்படி செய்தார் எம்ஜிஆர் எதிர்த்து யாராலையும் அரசியல் பண்ண முடியலையே, அப்படி பண்ணணும் சார். நீங்கள் மிக முக்கியமாக ஒரு விஷயம் தொட்டிங்க சார். விஜய் வந்து செயல் திட்டங்கள் எல்லாம் சொல்லணும், அதை விட அதிகமாட்டு அவர் வந்து அரசியல் மட்டும்தான் பேசுகிறாருங்கிற விஷயத்தை என்ன செய்வேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டீங்க. நீங்கள் கூட தான் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை குறிவைத்து வேலை செஞ்சுட்ருக்கீங்க. இன்றைக்கி நேரத்தில் தொடர்ச்சியாக அதுக்கு கலப்பணி செய்கிறீங்க. ஒருவேளை பிடி செல்வகுமார் அவர்கள் வென்றால் என்ன செய்வீங்க சார்? நீங்கள் என்ன செயல் திட்டங்கள் வச்சுருக்கீங்க சார்? நான் முதலே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் சார். ஒரு வட்டாரம்னா என்ன, உள்ளாட்சினா என்ன, கிராமம்னா என்ன, பஞ்சாயத்துனா என்ன, எல்லாமே தெரியணும் சார். முதல்ல இங்கே உள்ள நீர்நிலைகள் எனக்கு ரொம்ப முக்கியம் சார். நீர்நிலைகளெல்லாம் ரொம்ப அசுத்தப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போ நீர்நிலைகளில் நீங்கள் அங்கேருந்து தண்ணி வருதுன்னா அங்கே பார்த்தீங்களா அந்த தண்ணி அவ்வளவு அசுத்தம் இருக்குது. நமக்கு கன்னியாகுமரி மாவட்டம் மாதிரி மலையும் குறிஞ்சி, முல்லை, அதை நெய்தல் எல்லாமே இருக்கிற ஒரு இடம் வந்து இது இந்தியாவிலே கிடையாது சார். அவ்வளோ அழகான மலையும் கடலும் ஆறுகளும் நீர்வீழ்ச்சிகளும் குளங்களும் இவ்வளவு இருக்கிற ஒரு அற்புதமான இடம். இதில் பார்த்தீங்களா தண்ணிகள் வரிசை அங்கேருந்து வருது. முதல் சட்டமே நான் கலெக்டருக்கே அதான் கொடுத்துருக்கேன். அதாவது எந்த ஒரு ஆள் வந்து கழிவு நீரை வெளியே ஆற்றில் விட்டாலோ குளத்தில் விட்டாலோ இல்லை கழிவுப் பொருட்களை கொண்டு போட்டாலோ அவங்க மேலே இம்மீடியட்டாக 1 வருஷம் அவங்களுக்கு சிறை தண்டனை, அபராதம். எதுக்கு சார் ஒரு ஆற்றுக்குள்ளே கொண்டு நாய் அடித்தா அங்கே தூக்கி போட்டுறான், ஒரு செத்தவங்களுடைய பூ மாலை அவ்வளோத்தையும் அங்கே அள்ளி போட்டுறான், ஒரு பூனை அடித்தா அங்கே போட்டுறான், ஒரு கழிவு நீரை இதாக இருந்தால் வந்து ஆற்றுல போட்டுறான். அது குளிக்கக்கூடிய தண்ணி சார், குடிக்கிற தண்ணி. அந்த தண்ணியை முதல்ல நான் சுத்தப்படுத்துவோம் சார். எனக்கு அதில் மிகப்பெரிய ஒரு இன்னும் கலெக்டர் எதுக்கெல்லாமோ இந்த ஹெல்மெட்டு போடலை, அது போடலை, இது போடலை, இதெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக இவ்வளவு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தண்ணி ஈஸியான வழி. இந்த தண்ணிக்குள்ளே பாருங்கள் சார், பல நேரங்கள் நீங்கள் ஆறுகளில் போகும்போது பார்த்தீங்களா பூமாலை வந்துகிட்டு இருக்கோம், நாய் சித்து வந்துட்டு இருக்கோம், பூனை சித்து வந்துட்டு இருக்கோம், எலி சித்து வந்துகிட்டு இருக்கோம். நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்து. எனக்கு நீர் மேலாண்மை சார். அந்த நீர் வந்து கடைமடைக்கு போய் கொண்டு சேர்க்கணும். அந்த குளங்களெல்லாம் சுத்தப்படுத்தணும். இது ஏன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு மிக முக்கியமான விவசாயம் சார்ந்த நீராதாரம், இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு சார். நீங்கள் பாருங்கள் கன்னியாகுமரியிலலாம் எவ்வளவு பண்ணியிருக்கலாம், எவ்வளோ வருமானத்தை பெருக்கலாம் சார். எவ்வளோ குளங்களில் சார் படகு சவாரிகள் விடலாம். அதை ஒரு ஆள்களுக்கு கொடுத்து அந்த குளங்களை சுத்தப்படுத்தலாம், சுற்றி மரங்களை வைக்கலாம், சுற்றி நடைபயிற்சி பண்ணுறதுக்கு அந்த இடத்த அழகான ஒரு சாலைகளாக்கி அவங்கக்கிட்டே அதை குத்தகை கொடுக்கலாம். அந்த மரத்தில் இருக்க வருமானமே போதும் சார் அந்தந்த ஊருக்கு. அவ்வளோ வருமானத்தை உருவாக்கலாம் சார். மா வைக்கலாம், கொய்யா வைக்கலாம், தென்னை வைக்கலாம், எல்லாமே ஈஸியாக வருமானம். 5 வருஷத்துக்குள்ளே வருமானம் வரக்கூடிய அத்தனை மரங்களையும் ஒருத்தர்கிட்ட குத்தகை கொடுத்து அந்த வருமானத்திலே அதை நிர்வாகம் பண்ண வச்சு குளங்களெல்லாம் அப்படியே சுத்தப்படுத்த வச்சு அங்கங்கே அந்தந்த பகுதிகளில் முக்கியமான பெரிய பெரிய குளங்கள்லாம் படகு சவாரி விடலாம். அதாவது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு சார் இது. இந்த பிக்னிக் அதாவது சுற்றுலா இதை வளர்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து கன்னியாகுமரி இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் ஸ்பாட்பாங்க. அதுக்கு எனக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது சார். இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்பாட் ஆக்க முடியும் இதை. அதுக்கு கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் கவனம் செலுத்துவோம் சார். அதே மாதிரி இங்கே நிறைய இப்போ தொழில் தொடங்குறதுக்கு நிறைய இது இருக்குது சார். நிறைய தொழில்கள் தொடங்குறதுக்கு அத்தனை முகாந்திரம் இருக்குங்க. அது ரப்பராக இருக்கட்டும், அது வந்து நெல் இதுவாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு தென்னை சாகுபடிகள் சம்மந்தப்பட்ட தென்னை சம்மந்தப்பட்ட நார்கள், கயிறு, நிறைய தொழில்கள் அங்கே உருவாக்கக்கு உள்ள முகாந்திரங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தெரியும் வந்து சார், உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த தொழில் முனைவோர்கள், தொழில் பண்ணுறவங்க, தொழிலை மேம்படுத்துகிறவங்க, உற்பத்தி பண்ணுறவங்க அவங்களுக்காக சிறு நகரங்களை உருவாக்கி கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் அதெல்லாம் அதிகமாக பண்ணலை. கன்னியாகுமரி மாவட்டம் அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய படிப்பு, அதிலே அவங்க ஒரு வளர்ச்சி தன்னிறைவை அடங்கிறாங்களே தவிர தொழிலை உருவாக்குறதுக்கு நிறைய திட்டங்கள் நான் வச்சுருக்கிறேன். சரி, என்னென்ன தொழிலை தொடங்க முடியும் ஈஸியாக, அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகளை வாங்கி கொடுக்க முடியும், எப்படி மானியங்களை வாங்கி கொடுத்து அதை அதிகப்படுத்த முடியும், அது நிறைய இது இருக்குது சார். இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய திட்டங்கள் இருக்குது. இளைஞர்களை குறி வச்சு நிறைய பண்ணணும் சார். ரொம்ப நன்றி சார். நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க. தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அரசியல் சார்ந்தும் தனிப்பட்ட உங்களுடைய செயல் திட்டங்கள் சார்ந்தும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க. நல்ல நேரத்தை எங்களோட ஒதுக்குனக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ஓகே.